ஹலோ மக்களே, மாயா சின்னு செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. ஜானகியும் புவனேஸ்வரியோட வலையில மாட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். ஜானகி என்னடானா அந்த பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு கோவிலுக்கே போயிடுறாங்க. அதே சமயத்துல மாயா எப்படி இருந்தாலும் நம்ம ஜானகிக்கு ஹெல்ப் பண்ண வருவா. அதனால மாயாவை வேற ஒரு இடத்துல டைவர்ட் பண்ணி விட்டுறணும்னு சொல்லிட்டு சீனுவோட குடோனுக்கு ஒரு வேலை செய்து வச்சிடுறாங்க. அதை தெரிஞ்ச உடனே மாயா அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. நம்ம ஜானகியும் தனியா கோவில்ல நின்றுட்டு இருக்காங்க. எப்பதான் அந்த 10 லட்ச ரூபா பணத்தோட அந்த ரவுடிங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்க என்னடானா நம்ம ஜானகிக்கு தெரியாம கோவிலுக்குள்ள போய் கோவில் நகைகளை திருடுறாங்க. இத பார்த்துக்கிட்ட ஜானகி அவங்கள தடுத்து நிறுத்த போவோம். நம்ம ரகுராம் செம அதிரடியா வந்து ஜானகியும் அந்த கோவில் நகைகளையும் மீட்டு எடுப்பாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் ஜானகி எப்படியாவது அந்த 10 லட்ச ரூபா பணத்தை வாங்கிடணும்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல வந்த மாதிரி அந்த கோவிலுக்கும் கிளம்பி போறாங்க. மாயாவும் நம்ம ஜானகிட்ட வந்து, பெரியம்மா நானும் உங்க கூட வரேன், இந்த விஷயத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்னு எனக்கு தோணுது, உங்களை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜானகியும் மாயாவும் சேர்ந்த மாதிரி கோவிலுக்கே போறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா புவனேஸ்வரியும் பசுபதியும் இந்த மாயா எப்படி இருந்தாலும் அந்த ஜானகிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்துருவா. அதனால மாயா அந்த இடத்துக்கு வராம நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அடுத்த பிளானையும் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மகாலிங்கத்திட்டையும், பேசாம நீ அந்த சீனுவோட குடோனை ஒரு வேலை செய்துடு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே மகாலிங்கமும், நீங்க என்ன சொல்றீங்க, சீனுவோட குடோன் இந்த மாதிரி ஆனா எனக்கும் தானே நஷ்டம் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு புவனேஸ்வரியை, உனக்கு அந்த மாயா அந்த வீட்டில இருந்து போகணுமா, அது மட்டும் இல்லாம நீ நினைச்ச மாதிரி உன்னோட பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா அமையணுமா, அப்படியெல்லாம் ஆகணும்னா இந்த மாதிரி செய், அப்பதான் நல்லபடியா நீ நினைச்ச மாதிரி உன்னோட பொண்ணு வாழ்க்கையும் அமையும், அதனால நான் சொல்ற மாதிரி கேளுன்னு மகாலிங்கத்தோட மனசையும் மாத்துறாங்க. அதை கேட்ட மகாலிங்கமும், சரி எப்படி இருந்தாலும் தன்னோட பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு சீனோட குடோனை ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு ரவுடி பசங்களோட அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. புவனேஸ்வரி பசுபதியை எப்படியாவது இந்த மாயாவை தடுத்துடணும், நம்ம எந்த பிளான் போட்டாலும் அந்த மாயா வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்றா, எப்படி இருந்தாலும் ஜானகியும் மாயாவும் பிரிஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம பிளான் படி நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு மனக்கோட்டையை கட்டிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீனுவும் பயங்கர அசதியா வீட்டில் தொங்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல என்னடானா குடோன்ல உள்ளவங்களும் சரின்னு சொல்லிட்டு டீ குடிக்கிறதுக்கு போற மாதிரி இருக்கு. அந்த டைம் கரெக்டா யூஸ் பண்ணி மகாலிங்கம் அவங்க ஆட்களோட வந்து அப்படியே அந்த குடோன்ல அப்படியே ஊத்துறாங்க. ஊத்திட்டு அங்க என்னடானா அப்படியே தீப்பத்தி எரிய மாதிரி இருக்குது. மகாலிங்கமும் அவனோட ஃபேஸ் தெரியாத மாதிரி முகத்தை ஃபுல்லாவே மறைச்சிட்டு இருக்காங்க. எப்படியோ நல்லபடியா முடிஞ்சா சரின்னு மகாலிங்கமும் அப்படியே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என்னடா இங்க இப்படி எரியுதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ளவங்க பார்க்கவோ அப்படியே அதிர்ச்சியாகி எப்படியாவது இதை அணைக்கணும்னு சொல்லி என்ன முயற்சி எடுத்தாலும் அது நடக்க மாட்டேங்குது. சீனுக்கும் அந்த நேரத்துல கால் பண்ணி பாக்குறாங்க. சீனுவும் அப்படியே அசதியா எடுக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கும் போது எல்லாத்தையும் சொல்லவோ நம்ம சீனு அப்படியே பதறி போயிடுறாங்க. என்னடா இந்த டைம்ல யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பா, எப்படி இப்படி ஆயிருக்கோன்னு சொல்லிட்டு பதட்டம் ஆகவும் பக்கத்துல பார்த்தா நம்ம மாயாவை காணல. மாயா இந்த நேரத்துல எங்க போயிருப்பா, இவ்வளவு வேற காணல, என்ன ஆச்சு ஒண்ணுமே புரியலேன்னு சொல்லிட்டு நம்ம சீனு இன்னும் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுறாங்க. சரி மாயாவுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு மாயாவுக்கும் கால் பண்றாங்க. மாயாவும் சீனோட கால் அட்டன் பண்ணவும் சீனு பதட்டமா பேசுறத கேட்ட உடனே மாயாவும், எதுக்கு இவ்வளோ டென்ஷனா பேசுற, என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுவும் இந்த டைமுக்கு கால் பண்ணியிருக்க என்னன்னு கேட்கவும் சீனுவும் இப்படி கடையில் ஒரு சம்பவம் ஆயிட்டுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. மாயாக்கும் ஒண்ணுமே புரியல, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க போகுது போல, இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி பதட்டமா இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஜானகியும், ஏன் கடவுளே எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குது, என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி நம்ம மாயா கிட்ட, இதுக்கு மேல நீ இங்க இருக்காண்டா, சீனுவை போய் பாரு, அவன் தான் ரொம்பவே பதட்டமா இருக்கான், இனிமே இங்க உள்ளதெல்லாம் நானே பாத்துறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட மாயாவும், நீங்க மட்டும் எப்படி தனியா போவீங்க பெரியம்மா, நான் உங்களுக்கு எப்பவுமே துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்லவும், ஜானகியும், நம்மளோட கோயில் தானே, நான் இது வரைக்கும் வந்திருக்கேன்ல, அதனால எந்த பிரச்சனையும் ஆகாது, நீ ஃபர்ஸ்ட் போய் சீனுவை பாரு, அந்த நிலைமையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும் நம்ம மாயாவும் பதட்டமாட்டு, சரி நான் அப்ப சீனுவை போய் பார்க்குறேன்னு சொல்லி கடைக்கே போக ஆரம்பிக்கிறாங்க. ஜானகியும் சரின்னு சொல்லிட்டு இந்த ரவுடி பசங்களுக்காண்டி வெயிட் பண்ணதுக்கு கோவில் பக்கத்திலே போறாங்க. ரொம்ப நேரம் ஆகிய ஜானகி, என்னடா இன்னும் ஒருத்தரையும் காணலையே, ஏன் ஒருத்தரும் வரல அப்படின்னு யோசிக்கவும்
கோவில் நடைய பார்த்தா கோவில் நடையும் அப்படியே பூட்டி இருக்கு. சரி கதவெல்லாம் பூட்டி இருக்கேன்னு வெளியிலேயே வெயிட் பண்றாங்க நம்ம ஜானகி. அந்த சைடா வந்த ரவுடி பசங்களும் நம்ம ஜானகிக்கு தெரியாம ஒரு சத்தம் இல்லாம நம்ம புவனேஸ்வரி மேடம் சொன்ன மாதிரியே ஒரு வேலையை செய்திடலான்னு அந்த கதவையும் வசமா திறந்துட்டு உள்ள போறாங்க. அப்படியே உள்ள போய் அங்க உள்ள கோவில் நகைகள்லாம் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அவங்க மனசுக்குள்ள நம்ம புவனேஸ்வரி மேடம் ஏற்கனவே சொன்னாங்க, இந்த நகைகள்லாம் எடுத்து அப்படியே அந்த ஜானகி மேல பழிய போட்டுறணும், இதை எப்படியாவது அந்த ரகுராமோட வீட்லயே வச்சிடலாம் அப்படின்னு யோசனை பண்றாங்க. ஜானகி இங்க என்னடான்னா எதுவுமே தெரியாம பதட்டமா அந்த ரவுடி பசங்க வந்த உடனே அந்த பணத்தை வாங்கிட்டு போயிடலான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடைக்கு வந்த சீனுவும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னடா இவ்வளோ எரிஞ்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சிட்டு இருக்கும் போது நம்ம மாயாவும் வந்துடுறாங்க. சுத்தி உள்ளவங்க எல்லாம் என்னதான் தண்ணியை ஊத்துனாலும் அது நின்ன மாதிரி இல்ல. உடனே மாயாவும் நான் சொல்ல வேண்டிய இடத்துல எல்லாம் சொல்லியாச்சு, கொஞ்ச நேரத்துல அவங்கள வந்து எல்லாம் சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சீனுவும் அதை பார்த்த உடனே ரொம்பவே கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. பக்கத்துல உள்ளவங்கள்ட்டையும் இதை ஒழுங்கா பார்க்க தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சத்தம் போடவும் மாயாவும் அவங்க என்னடா பண்ணுவாங்க, கொஞ்சம் அமைதியா இரு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. சீனு நம்ம மாயா கிட்ட நீ இந்த கடை வைக்கிறதுக்கு எவ்வளோ நீ உதவி பண்ண, இப்ப என்னன்னா கொஞ்ச நேரத்துல இப்படி ஆயிட்டு எல்லாமே உள்ளதானே இருக்கு, எல்லாமே நாசாயிருமே, இப்ப என்ன பண்றதுன்னு புலம்பிட்டே இருக்காங்க. ஒரு வழியா அந்த ஆட்களும் வந்து எல்லாத்தையும் அணைக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஜானகி அப்படியே வெயிட் பண்ணும்போது அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அங்கே என்னடானா என்ன கோவில்னட நம்ம வரும்போது அப்படியே பூட்டி தானே இருந்து இப்போ என்ன கதவு திறந்திருக்கு, அப்போ உள்ள யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் உள்ள போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படியே போய் பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது. என்ன இது, யாரோ கோவில் நகைகள்லாம் எடுக்கிற மாதிரி இருக்குதேன்னு சொல்லிட்டு அவங்கள தடுத்து நிறுத்ததுக்கு போறாங்க. வெளியில யாரோ என்னடா கோவில் நடையெல்லாம் திறந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கவும் ஜானகி உள்ள போனதை பார்த்துடுறாங்க. அவங்கள என்னடா ஜானகி அம்மா இந்த டைம்ல இந்த கோவிலுக்குள்ள போறாங்களேன்னு சொல்லி நம்ம ரகுராமுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. வீட்டுல இந்த ரகுராம என்னடா ஜானகி இந்த டைம்ல காணல, அவங்க எங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே போறாங்க. இந்த டைம்ல அவ கோவில்ல என்ன பண்றா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜானகி அந்த ரவுடிங்கள்ட்ட என்னடா பண்றீங்க இங்க, எதுக்கு இந்த கோவில் நகையெல்லாம் திருடுறீங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதுங்கன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்த பாக்குறாங்க. என்னதான் அவங்க தடுத்து நிறுத்தினாலும் அவங்க சொல்றத கேட்கிற மாதிரி இல்லை. நம்ம ஜானகி அப்படியே தள்ளி விடுறாங்க. அப்படி இருந்தப்புறம் ஜானகி எழும்பி போய் இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதுங்க, அப்புறமா உங்களை கடவுள் சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு எவ்வளோ தடுத்து நிறுத்தினாலும் நம்ம ஜானகினால முடிய மாட்டேங்குது. என்னதான் ஜானகி சொன்னாலும் அந்த ரவுடிங்களும் அப்படியே அந்த நகைகள் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி பசுபதியும் நம்ம நினைச்ச மாதிரி எல்லா பிளானும் நல்லபடியாக நடக்குதுன்னு மனசுல யோசிக்கிறாங்க. நம்ம ரகுராம எப்படியாவது அந்த இடத்துக்கு வந்து ஜானகியை மட்டும் இல்லாமல் நகைகளும் மீட்டிடுவாங்கன்னே சொல்லலாம்.